ஜாய் கிறிசல்டாவோட பழைய வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் ஆயிட்டு இருக்கு பாத்தீங்களா? ஒரு டாப் நாச் செலிபிரிட்டி ஃபேஷன் டிசைனரா இருந்திருக்காங்க. சென்னையில ஒரு பீக் ஏரியால அவங்களோட காட்டஸ் இருந்திருக்கு. ஓகே, பொட்டிக் இருந்திருக்கு. ஜிவி பிரகாஷ் வந்து அந்த ஓப்பனிங் செரமனிக்கு வந்து சீஃப் கெஸ்டா வந்திருக்காரு. ஆடி கார் வச்சிருந்திருக்காங்க. ரொம்ப டாப் ஹீரோஸ்க்கெல்லாம் அவங்க ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. இப்ப என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, அப்ப அப்படி ஒரு ஆக்ட்ரஸ் எல்லாம் தோத்துறணும் அப்படி இருக்காங்க. அதனால தானே ரங்கராஜ் வந்து சுத்தி சுத்தி போயிருக்காரு. ஓகே, இப்ப என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, அவர் சொன்னாரு எனக்கு வந்து சாப்பாடு போட யாரும் இல்ல, என்னை யாரும் பாத்துக்க மாட்டாங்கன்னு. சோ நான் வந்து சுட சுட சாப்பாடு செஞ்சு அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், ஷூ தொடச்சு கொடுப்பேன். இன்னைக்கு ஜாய் கிறிசல்டாவோட நிலைமை பாத்தீங்களா? உடனே எது உண்மை எது போயின்னு தெரியுமா? நமக்கு தத்ரூபமா பாக்குறோமே, ஜாய் கிறிசல்டாவோட டிரான்ஸ்பர்மேஷன் தான் உண்மை. அவங்க அப்படி வீங்கி போயிருக்காங்க பாருங்க, அதுதான் உண்மை, அதுதான் ரியாலிட்டி, பிராக்டிக்கல் ட்ரூத். அதுதான். இப்ப நான் வந்து ஒரு சிங்கிள் மதர், ஓகேவா? எனக்கு தெரியும் இந்த லைஃப்ல வந்து ஒரு பொண்ணு தனியா இருந்தா என்னென்ன மாதிரி டிஃபிகல்டிஸ் வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும், 100% தெரியும். நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரே உண்மை, புரிஞ்சுக்கிட்ட ஒரே உண்மை, என்னோட எல்லா சேனல்லையும் நான் சொல்ற ஒரே விஷயம் என்ன தெரியுமா? உங்க எஜுகேஷன், உங்களோட பிசினஸ் காப்பாத்தும், சோர்படும். அதானே காப்பாத்துறதுங்கிறது. அதானே நமக்கு ஒரு இப்ப நான் கிளம்பணும், இப்ப என் வண்டி எடுக்கணும்னா வண்டியில பெட்ரோல் இருக்கணும், அதுக்கு வந்து காசு வேணும். இந்த காதல், இந்த ரிலேஷன்ஷிப்ல காசு கொடுக்காது. ஓகே, பெரிய கோடீஸ்வரன் பணத்துக்காக இது பண்ணிட்டான். ஒரு டெனன்ட் அபார்ட்மெண்ட்டுக்கு டெனன்ட் கொடுத்து வச்சு, இப்போ அந்த டெனன்ட் கூட ஜாய் கிறிசல்டா கொடுத்துட்டு இருக்கு. அப்படி எனக்கு ஒரு ட்ரெஸ் வேணும்னா கூட நான் தான் எடுத்துப்பேன். இதெல்லாம் என்னன்னா காதல்ல வந்து அடிமையாகிறது. ஆனா நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது எவ்வளவு அசம்ஷன், ஒரு பொம்பளை எவ்வளவு அசிங்கமா நம்ம பேசுறோம். அவங்களுக்கு தெரியும், அந்த உண்மை வந்து சம்பந்தப்பட்டவங்க பேசினா மட்டும்தான் தெரியும். சோ லேடிஸ் கொஞ்சம் தெளிவா இருங்க. காதலிங்க தப்பில்ல, அடிமையாக வேண்டாம், உங்களை அழிச்சுக்க வேண்டாம்.